வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை. இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ நான் பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மர் லெஸ் பவர் சப்ளை. இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ரெண்டு போர்டு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் கிளாஸில் ஒரு எல்இடி டியூப் லைட் 22 வாட்ஸ் 20 or 22 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு எல்இடி டியூப் லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட் டிரைவ் போர்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய டைப் ஆஃப் டிரைவ் போர்டு இருக்குது. பட் இது ஒன் ஆஃப் த டிரைவ் போர்டு. இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறோம், இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். சர்க்யூட் டயக்ராம் இதை பற்றிய ஒர்க்கிங் பிரின்சிபல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அவசியம் பாருங்கள். இப்போ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது டிரான்ஸ்ஃபார்மர் லெஸ் பவர் சப்ளை. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வர்ற அவுட்புட் வோல்ட் எவ்வளோ வோல்ட் இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 80 to 90 வோல்ட் வரும்னு சொல்லியிருக்கோம். எல்இடி டியூப் லைட் குரூப் ஆஃப் எல்இடிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோ எல்இடி தேவையில்லை, கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் வோல்ட்டு குறையணும் இல்லையா. அதுக்கு தான் இந்த பவர் சப்ளை இப்போ இருக்கிறது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் லெஸ் பவர் சப்ளை. நமக்கு இந்த எல்இடி குரூப் ஆஃப் எல்இடிஸ் இந்த லோடு ஒர்க் பண்ணணும்னா 12 வோல்ட் டிசி வேணும். ஒரு 12 வோல்ட் டிசி வேணும்னா நமக்கு என்ன தேவை, ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தேவை. 230 வோல்ட் பிரைமரி, செகண்டரியில் 0-12 வரணும். அதுக்கப்புறம் ஒரு ரெக்டிஃபயர், அப்புறம் ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர், தென் இந்த லோடு கொடுக்கணும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ண முடியுமானா ஈஸியாக பண்ணலாம். அதுதான் இந்த சர்க்யூட். ஸோ இப்போ பார்க்கலாம். இந்த சர்க்யூட் இருக்குது. நான் ஜஸ்ட்டு பவர் ஆன் பண்ணுறேன். முதல்ல அது எல்இடி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒர்க் பண்ணுது, பக்காவாக ஒர்க் பண்ணுது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா 330 ohms 2 இருக்குது, 1 meg ரெசன்ஸ் குவார்டர் வாட் 2 இருக்குது, 4 1 amp டயோடு, 10 mA 450 வோல்ட் ஒரு எலக்ட்ரோனிக் கெப்பாசிட்டர், J105 1 MFD நான் போலார் கெப்பாசிட்டர் இருக்குது. இதுதான் இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய டயக்ராமில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். நீங்களும் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இதில் என்ன ஒரு ட்ராபேக் இருக்குன்னா, இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணும் பொழுது நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் கைடோடு அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா டைரெக்டாக ஏசி இன்புட் கொடுத்து பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இல்லை இது. ஸோ அதனால் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் பண்ணது, அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல், நமக்கு ஒரு நெசசிட்டி வரும் பொழுது, டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாத பொழுது நம்ம எப்படி ஒரு லோடை ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதனால் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். இது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுதான்னு சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் டிட்டாச் பண்ணிடுங்க. முதல்ல அது முக்கியம். ஓகேவா. ஸோ பார் லெக்கில் வெறும் தரையில் காலை வச்சுட்டு இந்த ப்ராஜெக்டில் ஏதாவது ஒரு பாட்டை தொடர் நேர்ந்ததுன்னு வச்சுங்களேன், தெரியாமல் ஒரு குரியாசிட்டி அந்த மாதிரி வரும்போது சிவியராக சாக்கடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால், நாம் 3 சேனல் பண்ணியிருந்தோம் ப்ராஜெக்ட் தெரியுமா உங்களுக்கு, ரன்னிங் லைட் எஃபெக்ட் மாதிரி 3 சேனல் 5 சேனல் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பவர் சப்ளை வேணும். சில பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் பேட்ரி இல்லாமல் கொடுக்குறது எப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் இந்த பவர் சப்ளை. ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தென் என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். ஓகே. பவர் சப்ளை இப்போது இந்த லோடு கொடுத்தோம் இல்லையா, நம்ம என்ன பண்ண இந்த லோடை எடுத்துடலாம். பாருங்க, நான் எடுத்துடுறேன். இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் இது எடுத்துடுறேன். இந்த லோடு எடுத்துடுறேன். இந்த லோடு எடுத்துகிட்டு பாருங்கள், இன்னொரு லோடு ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த லோடு எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருமே இந்த ஃபீல்டில் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா. படிப்பு தேவையில்லை, படிப்பு இருந்தால் நல்லது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கும்போது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாஸும் கம்ப்ளீட்டாக எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் உங்களுக்கு வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங். ஓகே, இப்போது இந்த மாதிரி எல்இடி உங்களுக்கு லோடு வந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கும். ஓகேவா? இது ஒரு லோடு. இது இல்லாமல் இன்னொரு லோடு இருக்குது, நான் அது கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு குரூப் ஆஃப் எல்இடி கொடுத்துருக்கேன். ஒரு பிளாக் அண்ட் ரெட்டு, ஸோ ப்ளஸ் மைனஸ் இதில் பார்த்து கொடுக்கணும். பொலாரிட்டியை மாற்றி கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். ஜஸ்ட் பவர் ஆன் ஆஃப் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு லோடு, லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, நல்லா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்களும் பண்ணலாம். ஸோ இதனுடைய சர்க்யூட் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அது சர்க்யூட் டயக்ராம் பற்றி தான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன், பார்த்துக்கலாம். நான் எடுத்துடுறத இதுதான் சர்க்யூட். கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃபேஸ் நியூட்ரல். இல்லை 230 வோல்ட் ஏசி உள்ளே கொடுக்குறோம். இந்த இடத்துல J105 ஒரு நான் போலார் கெப்பாசிட்டர். 105னா உங்களுக்கு தெரியும், 1 MFD. அப்போது இந்த கெப்பாசிட்டர் இந்த ரெசன்ஸுக்கு ரெண்டும் பேரலாக இருக்குது. 1 meg போட்டு வோல்ட்டை ட்ராப் பண்ணிடுறோம், ஏசி வோல்ட்டை ட்ராப் பண்ணிடுறோம். இது ஒரு 2 watt 330 ohms ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒரு 30 ohms இருக்குது. இது வந்து ஃபுல் வேர் ரெக்டிஃபையர். ஸோ இந்த இடத்துல ஏசி இன்புட் வரும் உள்ளுக்குள்ளே. இது ஏசி கொடுக்கும் பொழுதே என்ன பண்ணிடுறோம், இந்த 2 சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் மூலிமா வோல்ட்டை ட்ராப் பண்ணிடுறோம், ஏசி வோல்ட்டை ட்ராப் பண்ணிடுறோம். ட்ராப் பண்ணி இதில் வர்ற வோல்ட்டு ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த குரூப் ஆஃப் எல்இடிஸ் இதில் இருக்குது. நான் ஒரு 3 எல்இடி ஒரு சாம்பிளுக்காக போட்டிருக்கேன். பட் நிறைய எல்இடி ஆட் பண்ணலாம். இந்த எல்இடி ஆட் பண்ணுறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, இந்த 1 meg ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் மைனஸ் இது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெசன்ஸ் வந்து வேல்யூ கொஞ்சம் கூட்டி குறைக்கிறது மூலிமா அவுட்புட் வோல்ட்டு கொஞ்சம் எக்ஸஸ் பண்ண முடியும் இந்த சர்க்யூட்டில். ஒருவேளை லோடு கொடுக்கலைன்னா கூட இந்த 1 meg ரெசன்ஸ் என்ன பண்ணும், இந்த சர்க்யூட்டுக்கு ஆன் பண்ணும்போது இந்த லோடு இன்கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஷார்ட் ஆகக்கூடாது, ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 1 meg ரெசன்ஸு அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். அதுக்காக தான் இந்த 1 meg ரெசன்ஸ் கொடுத்துருக்கோம். குறிப்பாக இந்த சர்க்யூட்டில் கொடுக்குற ரெசன்ஸ் வேல்யூ எல்லாமே 1 watt 2 watt தான் யூஸ் பண்ணணும். நான் இப்போது 1/4 watt யூஸ் பண்ணியிருக்கேன் டெமோவுக்காக வேண்டி. ஓகே, அப்போது இது ஒரு லோடு இப்போ நம்ம பார்த்தோம் எல்இடி. அப்புறமேல் உங்களுக்கு அஸ்டேபிள் மோடில் இருக்கக்கூடிய ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பு. தென் அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் எல்இடிஸ் இருக்கக்கூடிய ஒரு எல்இடி லோடு. எல்லாமே லோடு தான், சிம்பிள் லோடு தான். நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கணுன்னா இந்த சர்க்யூட் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் ஈஸியாக யார் வேணால் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு. ஆன்லைன் ட்ரைனிங்கில் விருப்பம் மூலம் ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சர்வீஸ் தேவையான டூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் லெவல் 1 லெவல் 2ல் நீங்கள் ஒரு 10 ப்ராஜெக்ட் மேக் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் தான் உங்களை எலக்ட்ரானிக்ஸினுடைய ஃபண்டமெண்டல் பேசிக். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் டி சம்மந்தப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட்ஸ் எல்லா வாட்ஸ்லேயுமே இருக்குது. 5 wattsல ஆரம்பித்து 1000 2000 watts வரைக்கும் கிளாஸ் டி போர்டு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாம் இப்போ பார்த்துருக்க சர்க்யூட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லெஸ் பவர் சப்ளை. நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.